கடற்கரை கிராமத்தில் ராமசாமி என்ற ஒருவன் வாழ்ந்தான். அவன் ஒரு எளிமையான மீன் வியாபாரி. காலையில் பறவைகள் கீச்சிடும் நேரத்தில் கூட ராமசாமி தனது வலையை தோளில் சுமந்து கடற்கரைக்கு செல்லுவான். அங்கே கடல் அலைகள் அவனை வரவேற்பது போல சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். ராமசாமி சூரியன் உதிக்கும் நேரத்தில்தான் வலையை வீசுவான். குளிர்ந்த நீர் முழுவதும் அவனை நனைத்தாலும் அவன் மனதில் எப்பொழுதும் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். இன்று கொஞ்சம் அதிக மீன் கிடைத்தால் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உணவு கொடுக்கலாம் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய மனைவி லட்சுமி நல்ல மனசுக்காரி. அவள் அவனுக்கு உணவு கட்டி குழந்தைகளை பார்த்து கொண்டு சந்தைக்கு அவனுடன் போய் மீன் விற்க உதவுவாள். அந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் இருந்தன. பெரியவன் கார்த்திக் பள்ளிக்கு செல்லுவான். சின்னவள் தேவிகா இன்னும் விளையாட்டு வயதில் இருந்தாள். மீன் வியாபாரத்தில் எப்பொழுதுமே நிச்சயமில்லை. சில நாட்களில் வலை காலியாக வந்துவிடும். அப்பொழுது ராமசாமியின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தாலும் பரவாயில்லை, நாளை நல்லா வரும் என்று தன்னை ஆறுதல் கூறிக்கொண்டே இருப்பான். ஆனால் கிராமத்தில் சிலர் அவனை இழிவாக பேசுவார்கள். இவன் எப்பொழுதும் கடலில் தான் உழைக்கிறான், ஆனாலும் இவன் வீட்டில் வறுமை அதிகமாக தான் இருக்கிறது என்று கிண்டல் செய்வார்கள். ஆனால் அவன் மனசாட்சி ரொம்ப தூய்மையானது. அவன் கடின உழைப்பால் பிள்ளைகள் ஒரு நாள் நல்ல நிலைக்கு போகணும் என்ற நம்பிக்கை மட்டும் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாலையில் புயல் எச்சரிக்கை வந்தது. எல்லா மீனவர்களுக்கும் வலை வீசாமல் கரையோரத்தில் தங்கினர். ஆனால் அந்த நாளில் ராமசாமி வீடு திரும்பும் பொழுது அவன் சின்ன பொண்ணு தேவிகா பசியால் அழுது கொண்டிருந்தாள். வீட்டில் ஒரு தானியமும் இல்லாமல் இருந்தது. அந்த காட்சி அவன் மனதை உருக்கியது. புயல் வந்தாலும் பரவாயில்லை, நான் போயே ஆகணும். இன்று நான் மீன் பிடிக்காமல் வந்தால் என் குழந்தை பசியால் முகம் வாடி போய்விடும் என்று முடிவெடுத்து கடலில் தனியே படகை எடுத்து சென்றான். கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அலைகள் அவனை விழுங்கப் போவது போல பாய்ந்தன. ஆனாலும் அவன் தன்னம்பிக்கையுடன் வலையை வீசினான். அப்பொழுதுதான் அதிசயமாக ஒரு பெரிய மீன் வலையில் சிக்கியது. அவன் முழு வலிமையோடு இழுத்து கொண்டு வந்து கரையில் போட்டான். அந்த மீன் சாதாரண மீன் அல்ல, பிரகாசமான ஒளியை விட்டது. கிராம மக்கள் கூட அந்த மீனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சந்தையில் விற்ற பொழுது அது அதிக விலைக்கும் போனது. அந்த பணத்தால் அவன் வீட்டில் உணவு, பிள்ளைகளுக்கு புத்தகங்கள், மனைவிக்கு சில ஆடைகள் கூட வாங்கினான். அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. பணம் வந்த பிறகும் ராமசாமி அகங்காரம் கொள்ளவில்லை. அதே பழைய போலவே நான் கடலில் உழைப்பவன்தான், கடல்தான் எனக்கு அப்பா அம்மா என்று சொல்லுவான். அவன் பிள்ளைகளை கல்வி கற்பிக்க முடிவு செய்தான். கார்த்திக் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தேவிகா ஆசிரியராக வேண்டும் என்று கனவு கண்டாள். ஆண்டுகள் சில கடந்து போயின. ராமசாமியின் கடின உழைப்பாலும் தியாகத்தாலும் அவன் பிள்ளைகள் நல்ல நிலையில் வந்தார்கள். கார்த்திக் மருத்துவரானான். தேவிகா பள்ளி ஆசிரியரானாள். சில ஆண்டுகளுக்கு பிறகு ராமசாமி மீண்டும் கடற்கரையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் முன் சூரியன் மறையும் காட்சி தோன்றி கொண்டிருந்தது. அதன் அருகே அவன் பிள்ளைகளும் மனைவியும் முகத்தில் ஒரு திருப்தி புன்னகை போல தெரிந்திருந்தார்கள். என் உழைப்பால் என் பிள்ளைகள் பசியால் தவிக்கவில்லை, நானும் வீணா வாழவில்லை என்று சொன்னவனின் கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. அந்த நாளில் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை முழுமையாக நிறைவு செய்தவன் போல அமைதியாக கடற்கரையோரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். இந்த குட்டி கதை நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பால் தான் வாழ்க்கை உயர்வு அடையும். எந்த கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாமல் முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைகளின் எதிர்காலம் பெற்றோரின் உழைப்பால் மட்டுமே உருவாகிறது. இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.